ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு காணொளியை பதிவு செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முதல்ல இதே ஒரு சேனலில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். அதாவது ஒரு முச்சக்கர வண்டியை காட்டி அந்த முச்சக்கர வண்டியை நமக்கு வாங்கி கொடுத்தது நம்முடைய கிருஷ்ணா ப்ரோ என்று சொல்லி ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருந்தேன். அந்த ஒரு காணொலியை பதிவு செஞ்சதுக்கு பின்னால் நிறைய கருத்துக்கள், அதை பிடிக்காதவங்க பிடிச்சவங்க நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. அதோட இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஒரு காணொலியை பார்த்தது நம்ம கிருஷ்ணா ப்ரோ அடிச்சுட்டு பிடிச்சிட்டு ஓடி வந்து நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன தெரிவிச்சிருக்கிறாருன்றதை இப்போது இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஓகே, அவர் தெரிவித்த ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம்னு தான் நான் சொல்ல வேண்டும். அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் அவர் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சிருக்கிறாரு. அது கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துது. பரவாயில்லை, ஓகே, அவரோட பார்வையில் அது அப்படி இருக்கலாம். ஒருவேளை அவர் என்ன முதல்ல கமெண்ட் தெரிவிச்சுக்கிறானதை இப்போ பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்துருங்க. ஓகே, இப்போ அவர் பாருங்கள் என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னால், சகோதரா வணக்கம். யூடியூப்பில் வியூ பெறுவதற்காக என் படத்தை பயன்படுத்துபவர்களில் நீங்களும் ஒன்று. அதை மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை ப்ரோ. ஏன்னு சொன்னால், நிறைய பேர் வியூ எடுப்பதற்காக உங்களுடைய படத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக நம்மளோட இந்த ஒரு யூடியூப் சேனலில் பாருங்கள், ஆரம்ப காலங்களில் லட்சக்கணக்கில் வியூஸ் போன வீடியோக்களும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் நான் வீடியோக்கள் போடாமல் விட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப போட்டு வரேன். நான் இதற்காக வீடியோ போட்டேன்னு சொன்னாக்கா, நிச்சயமாக உங்களை பற்றி பலரும் பல கருத்துக்களை, கூடாத கருத்துக்கள்லாம் தெரிவித்து வராங்க. நீங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர். உங்களுடைய ஒரு தீவிர ரசிகன் நான். நிச்சயமாக உங்களை மேலே வச்ச ஒரு அன்பின் காரணமாக உங்களை பற்றி ஏதாச்சும் இப்படி நல்ல விடயங்களை பற்றி பேசி போடலாம்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன். அது மட்டும்தான் நிச்சயமாக உண்மையான காரணமாக இருக்கும். அதை தவிர வேறு ஒரு காரணம் இருக்கவே இருக்காது ப்ரோ. ஓகே, அதை முழுசாக வாசித்து விடுவோம். சகோதரரே வணக்கம். யூடியூப்பில் வியூ பெறுவதற்காக என் படத்தை பயன்படுத்துபவர்களில் நீங்களும் ஒன்று. யார் என்றாலும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் நான் செய்யாத ஒன்றை சொல்லி அப்படியானால் புகழ் எனக்கு தேவை இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்தவும், தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டை பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவர் தான் பார்த்திங்கன்னா, நாங்கள் அவரோட மனசு எப்படின்னு சொல்லி ஓகே, ஒரு நல்ல விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய படத்தை பயன்படுத்தி பொய்யான பிரச்சாரங்களில் ஈடுபட வேணாம். அப்படியாப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, பெருமைத்தனங்கள் எனக்கு தேவையில்லைன்றது தான் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவரோட மனசை இப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எப்போவுமே அவருடைய உள்ளத்தை சுத்தமாகத்தான் வச்சிருக்கிறார்ன்றதுக்கு இந்த ஒரு கருத்தே சான்றிதழாக காணப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவெடுத்தேன். இதுக்கப்புறம் அவ்வாறான வீடியோக்கள் பதிவு செய்ய போவதில்லை என்று நானும் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு அன்போட. அதனால் அவருடைய என்னென்ன நல்ல விடயங்கள் பண்ணுறாரு, அதுக்கு மாறாக என்ன நடக்கின்ற விஷயங்களை பற்றி நிச்சயமாக போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு காணொலியில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் பதிவு செஞ்சுருந்தேன். ஓகே, இந்த கருத்தை தெரிவித்ததுக்கு பின்னால் இன்னும் ஒரு சில கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் வந்துடுச்சு. அதுலேயும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி. மிஸ்டர் மங்கை சிவம் என்ற ஒருத்தர் கள்ளன் பெயர் கள்ளன் தான் பாவிப்பான்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு அக்கா கோகிலா என்ற ஒரு அக்கா சொல்லியிருக்கிறாங்க, யார் கள்ளன், ஏன் ஒருத்தர் தெரியாமல் கள்ளர் என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்களுக்கு தான் நிச்சயமாக நான் இவ்வாறான வீடியோக்களையும் பதிவு செய்ய ஆரம்பித்தது. வேறு எந்த ஒரு காரணமும் நான் வீடியோக்கள் பதிவு செய்கிறதுக்கு காரணம் இருக்காது என்பதுதான் உண்மையான விஷயம். ஓகே, நன்றி.